தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கெனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் ஏப்ரல் 15ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரு மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு. அதுக்கு அந்த நம்பிக்கைக்கு செம்மையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். என்ன வசனம்? தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாருங்க. ஸோ கடவுள் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காருன்னா, தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு கொடுக்குற அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காரு கடவுள் நம்ம மேல. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட கடவுளை நாம எப்படி பண்ணணும்? முழுமையா நம்பி ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம ஒளியை சார்ந்த மக்களாக இருக்க முடியும். லைட். ஓகேங்களா? ஒளியை சார்ந்த மக்களாக இருந்தோம்னா தான் நம்ம என்ன அர்த்தம்? நம்ம கடவுளோடு இணைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருளை சார்ந்தவர்கள். நமக்கு ஒளியை பார்த்தாலே பயம். ஏன்னா உண்மை வெளியில வந்துருமோ, நம்ம செஞ்ச பாவம்லாம் வெளியில வந்துருமோ பயந்துட்டு இருக்க வேண்டியதான். இனிமேலாவது நம்ம என்ன பண்ணணும்? செய்த பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்று பாவ சங்கீதம் போய் சர்ச்சில் பண்ணி இனிமேலாவது நம்ம என்ன பண்ணோம்? ஒளியை சார்ந்த மக்களாக வாழ்ந்து ஏசப்பாவுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்ந்தோம்னா தான் கடவுளுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். கடவுள் நம்ம மேல மிகுந்த அன்பு செய்வாரு. நம்ம வாழ்க்கையில பல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மளை உயர்த்துவார். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.